இப்போ ஃபில்டர் பண்ணோமா இது வந்து 1 கிளாஸ் தண்ணி வச்சேன், அரை கிளாஸ் ஆயிருக்கு. நம்ம 1 கிளாஸ் குடிக்கணும். 1 கிளாஸ் குடிக்கிறதா இருந்தால் 1.5 கிளாஸ் தண்ணி வச்சா தான் அந்த ஆவியானது போக மிச்சம் வந்து 1 கிளாஸ் கிடைக்கும். இப்போ 1 கிளாஸ் வச்சதுனால ஆவியானது போக இவ்வளோ தான் கிடச்சிருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம தேனை கலந்து இப்போ குடிக்க போகிறோம். தேனை கலக்கிறதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட காட்டணுங்கிறதுக்காண்டி கையில் வச்சுட்ருக்கேன். கையில் வந்து லேசாக சூடு ஏறிடுச்சு. அதனால் இப்போ கீழே வைக்க போகிறேன். கீழே வச்சுட்டு இந்த தேனை மிக்ஸ் பண்ண போகிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்க முன்னாடி குடிக்க போகிறேன். குடிச்சதுக்கப்புறமா இதோட ரிசல்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ பார்த்ததுக்கப்புறமா ஏய் வத்தே ஓய் சவுண்ட் விடு எப்படி இது தேனாடா அப்படின்னு தானே கேட்குறீங்க. இதெல்லாம் தேன் இல்லை, சக்கரை தண்ணி தான். தெரிஞ்ச விஷயம்தான். என்ன பண்ணுறது, தேன்னு சொல்கிறாங்க, நம்மளும் நம்பி குடிச்சிட்ருக்கோம். இது எவ்வளோ கிராமமாக பாரு, ரொம்ப பொடிசாக இருக்குது, எழுத்து கண்ணு தெரிய மாட்டேங்குது, வயசாகிடுச்சு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அண்ட் குட் மார்னிங். என்னடா இது கையில் எலுமிச்சம்பழத்தோட ஹலோ சொல்கிற, ஹாய் சொல்கிற, குட் மார்னிங் சொல்கிற அப்படின்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, லைட்டாக ஜலதோஷம் பிடிச்சிருக்கு. நேற்று நைட்லேருந்து ஒரே தும்மல். அதனால் இன்றைக்கி காலையில் வந்து அண்ணன் வந்து என்ன பண்ணார்னா ஒரு ஐடியா சொன்னார், ஒரு மருந்து சொன்னார். அந்த மருந்து தான் பண்ண போகிறேன். அவர் கடையிலே இருந்து லெமன் வாங்கிட்டு வந்துட்டேன். சரியா, லெமன் வாங்கிட்டு வந்து என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, வெந்நீர் போட சொல்லியிருக்கேன். இஞ்சியை வந்து நல்லா கொதிக்க வைக்கணுமா. இஞ்சி தட்டி போட்டு அந்த வெந்நீரில் இந்த லெமனை புழிஞ்சி லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். இல்லைனா மெயினாக அவர் என்ன சொன்னார்னா ஹனி யூஸ் பண்ண சொல்கிறாரு. ஓகேவா, தேன் ஊற்றி சாப்பிடு அப்படின்னாரா. சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி லெமனோட வந்திருக்கேன் குட் மார்னிங் சொல்கிறதுக்கு. இப்போது டக்குன்னு போய் டக்குன்னு போய் மெடிக்கலில் ஒரு மாத்திரை வாங்கி போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து அதை விட நான் வந்து இந்த மாதிரி ஜலதோஷம் பிடிச்சது அப்படின்னா இது பண்ண மாட்டேன், உடனே வந்து இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டேன். இந்த ட்ரீட்மெண்ட் எதுக்காக எடுக்கிறேன் அப்படின்னா, இது கொஞ்சம் நல்லது தானே, ஹெல்த்தியானது தானே அப்படின்னு சொல்லிட்டு சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பண்ண போகிறேன். இல்லை கொதிக்க வைம்மா, இஞ்சி கொதிக்க வை, நல்லா இஞ்சி கொதிக்கணுமா. அடுப்பே ஆஃப் பண்ணுற. இஞ்சி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா இந்த லெமனை பிழிஞ்சு தேன் விட்டு இன்றைக்கி சாப்பிட போகிறோம். சரியா, அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து உங்களுக்கு சொன்ன மாதிரி இருக்கும். இது மூலமாக 4 பேர் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். உடனே போயிட்டு மெடிக்கலில் போய் மாத்திரை வாங்கி போடுறதுக்கு இது பெஸ்ட் ஐடியா இல்லையா? சரியா, அதனால தான் இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறேன். இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாகவும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, ரைட், எப்படி சக்ஸஸ் ஆகுது இல்லையான்னு பார்க்கலாம். இஞ்சி நல்லா கொதிக்குதா, இதில் வந்து ஒரு 4-5 சொட்டு வந்து லெமனும் பிழிஞ்சு விட்டுட்டு அப்படியே வந்து எடுத்துட வேண்டியதான். ஹனி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ணும். ஓகே, புழிஞ்சிடலாமா லெமனு? ஓகே, 4-5 சொட்டுன்னு சொல்லிட்டு என்னடா இவ்வளோ காலம் புழிஞ்சிட்டேன். ரைட், ஓகே. ஓகேம்மா, இது விடு, ஃபில்ட்ரு விடு, டீ ஃபில்ட்ரு. என்னது? இஞ்சி சாறு வித் லெமனு. கைஸ், இதில் வந்து இஞ்சி லெமனு இப்போ ஃபில்டர் பண்ணோமா இது வந்து 1 கிளாஸ் தண்ணி வச்சேன், அரை கிளாஸ் ஆயிருக்கு. நம்ம 1 கிளாஸ் குடிக்கணும். 1 கிளாஸ் குடிக்கிறதா இருந்தால் 1.5 கிளாஸ் தண்ணி வச்சா தான் அந்த ஆவியானது போக மிச்சம் வந்து 1 கிளாஸ் கிடைக்கும். இப்போ 1 கிளாஸ் வச்சதுனால ஆவியானது போக இவ்வளோ தான் கிடச்சிருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம தேனை கலந்து இப்போ குடிக்க போகிறோம். தேனை கலக்கிறதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட காட்டணுங்கிறதுக்காண்டி கையில் வச்சுட்ருக்கேன். கையில் வந்து லேசாக சூடு ஏறிடுச்சு. அதனால் இப்போ கீழே வைக்க போகிறேன். கீழே வச்சுட்டு இந்த தேனை மிக்ஸ் பண்ண போகிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்க முன்னாடி குடிக்க போகிறேன். குடிச்சதுக்கப்புறமா இதோட ரிசல்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ பார்த்ததுக்கப்புறமா இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஓகே ஆகிடுச்சு, எனக்கு கேட்டுச்சு அப்படின்னா இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி கேட்கல அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போது நம்ம இதை வந்து தேன் கலக்க போகிறோம். ரைட், எவ்வளோ நேரம் சுற்றிட்டு இருக்கு. இது வெளியே வராதா அப்படியே கலக்கணுமாம்மா? இது சும்மா லூஸ் பண்ணிட்டு அப்படியே ஊற்றணுமோ? இதை நான் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க. ரைட்டு, இது உப்பும் போடலாம், ஹனியும் போடலாம். ஹனியில் நாம் ட்ரை பண்ணலாம். ஓகே, ஹனி ஊற்றியாச்சா, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிக்க வேண்டியதுதான். ஓகே, ஒரு மாதிரி வந்து ஒரு எல்லோ கலரில் கிடச்சிருக்கு. குடிக்கலாமா? நல்லாயிருக்கு.
லெமன் கொஞ்சம் அதிகமானதுனால அந்த லெமனுடைய டேஸ்ட் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்குது. இல்லை, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டார்க் கலராக இருக்குது பாருங்க. இப்போ டேஸ்ட் நல்லா இருக்குது. அந்த ஹனி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்ததுக்கப்புறமா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ரைட்டு, என்னடா மருந்துக்கு டேஸ்ட் சேர்க்கக்கூடாதுன்னா பரவாயில்ல, தேன் தானே, தேன் உடம்புக்கு நல்லது தானே, அதை நல்லா சேர்த்துக்கலாம். இது தேனா, இது தேனாடா அப்படின்னு தானே கேட்குறீங்க. இதெல்லாம் தேன் இல்லை, சக்கரை தண்ணி தான், தெரிஞ்ச விஷயந்தான். என்ன பண்ணுறது, தேன்னு சொல்கிறாங்க, நம்மளும் நம்பி குடிச்சிட்ருக்கோம். டைம் என்ன இப்போ அப்படின்னா 9:59. ஓ தெரியலையோ, 10 மணி ஆயிடுச்சு. ரைட், 10 மணிக்கு காலையில் சரியாக குடிச்சிருக்கேன். பார்க்கலாம் மத்தியானம் எப்படி இருக்குது, அப்புறம் ஈவினிங் எப்படி இருக்குது, ஃபுல்லாக கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் இதை நானே வந்து நீங்கள் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். கேட்கலை அப்படின்னா நானே வந்து குடிக்காதீங்க, இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படிங்கிறதையும் நான் சொல்லிவிடுவேன். இப்போ காலையில் 10 மணியா, எப்படி நம்ம வந்து நைட்டு வந்து படுக்கிறதுக்கு லேட் ஆகும். ஸோ 12 ஹவர்ஸ் டைம் கொடுக்கலாம், நைட்டு 10 மணி வரைக்கும் டைம் கொடுக்கலாம். நைட்டு 10 மணிக்கு இதே மாதிரி அதனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்றதையும் நான் இதை வீடியோலேயே கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ பார்க்கலாம் இதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரியா கைஸ், குளிச்சாச்சு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11 மணி. குளிச்சாச்சா. இப்போ வந்து என் மாப்பிள்ளை ஃபோன் பண்ணிவிட்டு, மச்சான் இந்த மாதிரி ஆட்டுக்குட்டி வாங்கி வச்சுருக்கேன் சேல்ஸுக்கு, வந்து பாருங்க அப்படின்னு சொன்னான். சரிடா போய் பார்க்கலாமே அப்படின்னு சொன்னேன். இப்போ வந்து மே மாதமா, சாரி ஏப்ரல் லாஸ்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து 26ஆம் தேதி. இதில் ஒரு 5 நாள் இருக்கா, அதுக்கப்புறம் அடுத்த ஒரு மாதம் மட்டும்தான் இருக்குது, மே மாதம். அதாவது ஜூன் மாதம் 7ஆம் தேதி வந்து பக்ரீத் வருது. ஸோ அவன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருஷம் அந்த பக்ரீத்தில் ஆட்டுக்குட்டிலாம் வாங்கி சேல் பண்ணிகிட்டு இருப்பான். மச்சான் குட்டி கொஞ்சம் கிடைக்கு, வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னான். சரிடா ஓகே, நான் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். குளிச்சாச்சு, இப்போது அங்கே கிளம்பியாச்சு. சரியா, போயிட்டு ஆட்டுக்குட்டிலாம் பார்த்து வருமா? ரைட், என்னென்ன சைஸில் அழகுது, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரலாம். கைஸ், இப்போ எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளை கூப்பிட்டு வந்தான்ல ஒரு ஆடு பார்க்கணும்னு சொல்லிட்டு, இங்கே வந்து ஒரு ஆட்டு பண்ணை இருக்குது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடையம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்னாடி வந்து தெற்கு மடத்தூரில். இதுக்காக நான் வந்து தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. மொத்தம் 7 கடை நிற்கிது. சரியா, அதில் ஒன்று வந்து ரொம்ப முரண்டு பிடிச்சி நிற்கிது. என்னையே வந்து ஒரு எத்த பார்த்தது நவுண்டுட்டேன். ஆனால் முட்டுது, எத்துது, என்னெல்லாமோ பண்ணுது. சரி ரைட்டு, இப்போ கிளம்பலாமா? டைம் என்னாச்சு, மணி என்னப்பல? 12. இப்போ போயிட்டு சாப்பாடு டைம் வந்துடும். லுகர் முடிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டு அடுத்து என்ன வேலை இருக்குது அப்படின்றத அதுக்கப்புறம் பார்க்கலாம். சரியா, சாப்பிட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கைஸ், அங்கேருந்து வந்தாச்சு. வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, என்னது ஸ்வீட் அண்ட் கர்ட் ஒரு 5 பாக்ஸ் வாங்கி வந்திருக்கேன். இது இப்போ சாப்பிட போகிறோம். நம்ம வீட்டில் வந்து தயிரில் ஸ்வீட் போட்டு சாப்பிட்றோம்ல, அது மாதிரி இருக்கா இல்லை வித்தியாசமாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும் அப்படின்றதுக்காக. சளி பிடிச்சிருக்கு, மருந்து சாப்பிட்ருக்கேன், தயிர் சாப்பிட்றேன் அப்படின்றீங்களா? என்ன பண்ணுறது, பார்த்தேன், பிடிச்சிருந்துச்சி, வாங்கிட்டு வந்துச்சு. கைஸ், ஓப்பன் பண்ணியாச்சு. தெரியுதா, ஃபுல்லாக லைட்டும் ஒயிட்டு, தயிரும் ஒயிட்டு. ரைட், டேஸ்ட் பார்த்துலாமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா கெட்டியாக இருக்குது, இது ஒரு ப்ளஸ்ஸு. சரியா, ஸ்வீட்டும் நல்லாயிருக்கு. ஆனால் நான் சாப்பிட்ற ஸ்வீட் மாதிரி இல்லை. அதாவது நான் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்வீட் போடுவேன். இது நார்மலாக எல்லாருமே சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஸ்வீட் வந்து இந்த கர்டில் இருக்குது. கெட்டியாக இருக்கிறதுனால நல்லா மாவு மாதிரி சூப்பராக இருக்கும். 10 ருபீஸு. இது எவ்வளோ எம்எல் அப்படின்னா, வெயிட்டு தான் போட்டுருக்காங்க, எம்எல் கிடையாது. இது எவ்வளோ கிராமா பாரு, ரொம்ப பொடிசாக இருக்குது, எழுத்து கண்ணு தெரிய மாட்டேங்குது, வயசாகிடுச்சு. 100 கிராம், 100 கிராம் தயிர் வந்து 10 ரூபா வித்து ஸ்வீட். அது எடுக்கும்போது சூப்பராக ஒரு பீஸ் மாதிரி இருக்கும், நல்லா இருக்குல்ல, அப்படியே கேக் மாதிரி அப்படியே இருக்கும், அவ்வளோ கெட்டியாக இருக்குது. எல்லாருக்குமே தயிர் பிடிக்கும் இந்த மாதிரி ஸ்வீட்டு. எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுகர் இருந்துச்சுன்னா மட்டும் இன்னும் சூப்பராக இருக்கும். நல்லாயிருக்கு, நார்மலாக இருக்கும். ஆளுக்கு ஒன்று தான் இருந்திருக்கு. கைஸ், மத்தியானம் சாப்பாடு. சரியா, மத்தியானம் சாப்பாடு இன்றைக்கி என்னென்ன அப்படின்னா,
ஒயிட் ரைஸு, பாசிப்பருப்பு சாம்பார், அப்புறம் கீரை. சரியா? இன்றைக்கி நைட்டும் வந்து இதே சாப்பாடு தான், ஆனால் கீரையை அவாய்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஐஸ் எப்படி அவ்வளோ பெருசு தருவான்? டயருங்க போய் தான் 10 ரூபாய்க்கு. லஸ்ஸி அப்பளம் மிஸ்ஸிங்கில், அதனால் அப்பளம் சேர்த்து சொல்லியாச்சு. சாப்பாடு எங்கே போகிறீங்க? ஹெட்ல நீங்கள் சாப்பிடல போதும். போதும். ரைட், ஓகே. குழம்பு ஓகே. கீரை வை. என்னம்மா கீரை நல்லா என்ன கீரை அது தெரியலையா? அரைக்கீரை தான் நினைக்கிறேன். சரி, அந்த ஊறுகாய் சேர்த்து வை. அரைக்கீரை. ரைட். அண்டு அப்பளம். ஸ்டார்ட் பண்ணலாமா சாப்பிட்றதுக்கு? கைஸ், டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நைட்டு 10 மணி 7 நிமிஷம் ஆச்சு. ஓகே. என்ன விஷயம் அப்படின்னா, நான் காலையில் வந்து ஒரு ட்ரிங்க் சாப்பிட்டேன். என்னென்னா வந்து ஜலதோஷம் பிடிச்சிருக்கு. அதுக்கு வந்து இந்த இஞ்சி லெமனு வித் ஹனியோடு சாப்பிட்டோம். அதில் வந்து எனக்கு க்யூர் ஆகிடுச்சா இல்லையாங்கிறத வந்து இன்றைக்கி நைட்டு நான் 10 மணிக்குள்ளே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் கொஞ்சோண்டு கேட்டுச்சு. எஸ், மத்தியானம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. ஆனால் இப்போது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி, இல்லை ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப ஒரு மாதிரி மூக்கெலாம் அடைச்சி தான் இருந்தது. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கலுக்கு போயிட்டு டேப்லெட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இது வந்து ஒரு 2 டோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது சாப்பிட்டுட்டு ஒரு டோஸ் சாப்பிட்டு நிம்மதியாக படுத்து தூங்குங்க, எந்த ஒர்க்குமே பண்ணாதீங்க அப்படின்னாரு. நம்ம ஒர்க் பண்ணாமல் இருக்க முடியுமா? எடுத்த வீடியோலாம் யார் எடிட் பண்ணுறது? அதனால் இப்போ அந்த டேப்லெட்டை நான் சாப்பிட்ல. சரியா? கொஞ்சம் நேரம் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா டேப்லெட் போட்டு படுத்து தூங்க போகிறேன். காலையில் க்யூர் ஆகிடுச்சா அப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா? ஆனால் மாத்திரை வாங்கினதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. உங்ககிட்ட நான் வந்து ஃப்ரீயாக பேசுகிறேன் அப்படின்றத வந்து ஃபீல் பண்ணுறேன். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட பேசியிருந்தேன் அப்படின்னா மூக்கு அடைச்சி தான் இருந்திருக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் டேப்லெட் ஒரு டோஸ் பவுடர் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றத காலையில் சொல்கிறேன். அண்ட் நாளைக்கு இன்னொரு FDVயில் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.